மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு கனவுதான் என்று சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? ஆனால் இயற்கையின் உண்மை நிலைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈஸ்வரப்பட்டார். கனவு என்ற ஒன்றை வைத்து வாழ்க்கையினுடைய அர்த்தங்களை இங்கே விவரிக்கின்றார். இந்த வாழ்க்கையில் நாம் அதாவது மூன்றில் ஒரு பகுதி உறக்கத்திலே தான் கழிக்கின்றோம். ஆக தூங்கி பின் விழித்து இப்படி மாறி மாறி அன்றாட வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ்கின்றோம். அதே சமயத்தில் அந்த இரவு நேரம் நாம் தூக்க நேரத்திலேயும் கனவுகளும் வந்து சேர்கின்றது. நாம் அந்த இரவு நேர தூக்கத்தில் காணக்கூடிய கனவும் நாம் இன்று படுத்து உறங்கி அடுத்த நாள் நாம் முழிக்கின்றமே அதுவும் சரி, நாளைக்கு நடப்பதும் இன்று நடந்ததும் நம் மீது ஒரு வெளிச்சம் பட்டு நம்முடைய நிழல் அந்த வெளிச்சத்திற்கொப்ப முன்னாடியோ பின்னாடியோ நிழல் படமாக அது தெரிவதும் எல்லாமே இது அனைத்துமே கனவுதான் என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, இந்த உடலிலே நாம் வாழ்ந்த வாழ்க்கை முடிந்த பின் உடலை விட்டு உயிர் பிரிந்து சென்றாலும் இந்த வாழ்க்கையில் நடந்ததும் கனவுதான். சுருக்கமாக சொன்னால், நேற்று நடந்ததை இன்று எண்ணி பார்த்தால் கனவுதான், இன்று நடப்பதை நாளை எண்ணி பார்த்தால் அதுவும் கனவுதான். இப்படி இந்த வாழ்க்கையிலே நாம் எதுவுமே நிரந்தரமாக நிலைத்து நிற்பதில்லை. நேற்று இருப்பது இன்று இல்லை, இன்று இருப்பது நாளை இல்லை. இது இயற்கையுடைய நீதி. அப்படி என்றால் இது எல்லாமே கனவுதான் என்று சொன்னால் எது நிஜமானது, எது நிலைத்தது, எது நீடித்திருப்பது? அது ஈஸ்வரப்பட்டாரை சுட்டிக்காட்டி ஒரு நிலை எப்பொழுதுமே அது நீடித்து நிலைத்திருக்கின்றது. அதை நாம் இன்று வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நமக்குள் இருக்கக்கூடிய உயிரான்மாவை பற்றி சுட்டிக்காட்டி, அந்த உயிரான்மாவை பற்றி சிந்தனையே இல்லாதபடி மனிதனாக பிறந்து வளர்ந்து நாம் பெற்ற சக்திகளையும் நேரத்தையும் காலத்தையும் நம்ம உயிரான்மாவையும் நாம் எத்தனையோ வீணடிக்கக்கூடிய செயல்களாகவே இந்த வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆக முழித்திருக்கும் பொழுதும் இரவு தூக்கத்திலே வரக்கூடிய அந்த கனவையும் இரண்டையும் கனவு என்று சொன்னால் இதில் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? ஒரு சிலர் இந்த கனவு காணும் நிலைகளுக்கு விளக்கமும் கொடுப்பார்கள். அதாவது அதிகாலையில் கண்ட கனவு பழிக்கும் என்பார்கள். ஆனால் அதற்கு முன் கண்டது நினைவில் இல்லாதது, அது எதுவும் நம்மை ஒன்றும் பாதிக்காது என்று சொல்வார்கள். ஆனாலும் இந்த கனவு என்பதே அன்றாட வாழ்க்கையில் நாம் முழித்திருக்கும் போது எந்தெந்த செயல்கள் செய்தோமோ அது எல்லாமே நம்முடைய சுவாசத்தின் வழி கலந்து அதுதான் கனவுகளாக வருகின்றது. காரணம், நாம் தூங்கும் பொழுது நம்முடைய நினைவுகள் நின்று விடுகின்றது அல்லது கட்டுப்படுத்தப்படுகின்றது. நம்முடைய நினைவு இருப்பதில்லை. ஆனால் சுவாச நிலை தொடர்ந்து அது செயல்பட்டு கொண்டே இருக்கப்படும் பொழுது அந்த சுவாச நிலையின் மூலமாக வெளியிலிருந்து எத்தனையோ விதமான அணுக்கள் இந்த காற்று மண்டலத்தில் இருந்து நம்முடைய சுவாசத்திற்குள் வருகின்றது. ஆக நம்முடைய ஆன்மா அதையெல்லாம் தனக்குள் இணைத்துக் கொள்ளும் சக்தியாக வரும்பொழுது அந்த உணர்வுகள் தான் கனவுகளாக தெரிய வருகின்றது. ஏனென்றால் சில அதாவது பயமுறுத்தக்கூடிய காட்சிகளும் தெரிய வரலாம், சந்தோஷமான நிலைகளும் தெரிய வரலாம். இதற்கு முன் நாம் பார்த்திராத எத்தனை காட்சிகளும் இதையெல்லாம் நாம் கனவிலே காணுகின்றோம். ஆனாலும் அப்படி காணக்கூடிய கனவுகள் ஒன்றில் கொண்டு தொடர்பில்லாது வித்தியாசமான கனவுகளாக வந்தால் அது நம்மை ரொம்பவுமே பாதிக்கும், நம்ம உயிரான்மாவை பாதிக்கும். காரணம், முதலில் சொன்ன முன் நம் சுவாசத்தின் வழி கூடி கவரப்படும் எத்தனையோ அணுக்கள் ஏற்கனவே மனிதர்கள் சுவாசித்து வெளிப்படுத்தியது, மிருகங்கள் சுவாசித்து வெளிப்படுத்தியது, பறவைகள் சுவாசித்து வெளிப்படுத்தியது என்று இவைகள் தான் இந்த சுவாச நிலையிலே வந்து பலவிதமான நினைவலைகள், உணர்வலைகளாக, கனவுகளாக நமக்கு தெரிய வருகின்றது. ஆனால் இது எல்லாம் நம்மை நாம் மறந்து தூங்கும் பொழுது நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஒரு சிலருக்கு இறந்தவர்களும் கனவுலே தெரிய வருகின்றார்கள். என்னால் அது விட்டு சென்ற உணர்வுகள் நினைவுகள் எண்ணப்படும் பொழுது அதனுடைய சுவாசத்தில் கவரப்பட்டு அதுவும் இப்படி கனவாக வருகின்றது.
ஆனால் இது எல்லாம் நம்முடைய உயிரான்மாவை நேரடியாக எதுவும் பாதிப்பதில்லை. சில உண்மைகளை அது உணர்த்துகின்றது. அதன் உலக நிலைகளை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த உண்மைகள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று குரு சொல்லுகின்றார். பொதுவாக நாம் முழித்திருக்கும் பொழுதும் சரி, தூங்கும் பொழுதும் சரி, நாம் நம்முடைய சுவாச நிலைக்கு ஒப்பதான் புறத்திலிருந்து இழுத்து கவர்ந்து நம் உடலுக்குள் சேர்க்கின்றோம். ஆக இது இயல்பு என்றால், இந்த வாழ்க்கையே கனவு என்று சொல்லும் பொழுது நாம் என்றுமே நமக்குள் இயங்கக்கூடிய அந்த உயிர் கடவுள் என்ற நிலையில் நம்முடைய நினைவு அல்லது நம்முடைய தியானம் அல்லது இரவு நேரத்தில் நாம் தூங்கப் போகும் முன் நமக்குள் இருக்கும் உயிரான ஈசனை எண்ணி அந்த உணர்வுடனே நாம் அந்த தியான நிலையிலே தான் நாம் படுத்து உறங்குதல் வேண்டும். நமக்குள் இருக்கக்கூடிய ஈசனின் சக்தியையும் அந்த அருள் உணர்வுகளையும் நாம் நுகர்ந்தோம் என்றால் நம்முடைய தூக்கம் ஒரு நிம்மதியான ஆனந்தமான தூக்கமாகின்றது. அது ஏற்கனவே சொன்னது போன்று நம்முடைய சுவாச நிலைக்கு ஒப்பதான் முடித்திருந்தாலும் சரி, கனவு நிலையிலும் இரவு நேரத்திலும் நாம் காணக்கூடிய நிலையில் வருகின்றது. இரண்டுமே ஒரே வகையான உணர்ச்சிகளைத்தான் இயக்குகின்றது. ஆக இந்த இரண்டையுமே நாம் ஒன்று என்று உணர்ந்து நம் உயிரோடு ஒன்றி உயிரை போன்ற நிலைகள் ஒளியாக அவனுடன் அவனாக ஐக்கியமாகும் நிலைதான் அந்த ஒரு நிலை. அதுதான் நீடித்திருப்பது, நிலையானது. அது ஏற்கனவே சொன்னது போன்று நம்முடைய சுவாசமே நம்முடைய எண்ணங்களுக்கு ஒப்பதான் வருகின்றது. நாம் ரொம்பவும் சந்தோஷம் அடைந்து விட்டாலும் அந்த அளவுக்கு அதிகமான சந்தோஷத்துக்கொப்ப உணர்வலைகளை நாம் சுவாசிக்கின்றோம். அந்த எல்லை மீறிய சுவாசத்தில் மகிழ்ச்சி ஏற்படப்படும் பொழுது நாம் நம்மை பற்றி சிந்தனைகளை இழந்து விடுகின்றோம். அதே போன்றுதான் மன அழுத்தமாகி சில அதிர்ச்சியான நிலைகளை நாம் சுவாசிக்க நேர்ந்தாலும் அதுவும் நம்மை கடினமாகவே பாதித்து விடுகின்றது. இது எல்லாமே நாம் எண்ணிய எண்ணத்திற்கொப்ப சுவாச நிலைக்கொப்ப நாம் நமக்குள் சேர்த்துக்கொண்ட அணுக்கள் நம் உடலுக்குள் இயங்கி அதன் நிலையாக நம்மை கொண்டு செல்வதுதான். அது கோபமாக இருக்கின்றோம், சந்தோஷமாக இருக்கின்றோம், அமைதியாக இருக்கின்றோம், மன அழுத்தத்துடன் இருக்கின்றோம், எல்லாமே அந்தந்த குணங்களுக்கொப்ப அந்தந்த அணுக்களை அந்த சுவாச நிலையாக்கி அவைகள் தான் நம்மை சுழன்று வருகின்றது. ஆக எந்தெந்த எண்ணம் கொண்டு நாம் நினைவலைகளை செலுத்துகின்றோமோ அல்லது செலுத்தினோமோ அந்த அலைகள் தான் நம்மை சுற்றி வரும். ஒரு மனிதனை நாம் வெறுப்பு கலந்து பார்த்தோம் என்றால் அந்த வெறுப்பான அலைகள் தான் நம்மை சுழன்று வரும். ஆக இன்னும் ஒரு உதாரணத்தை குருநாதர் இங்கே சொல்லுகின்றார். இதை தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு நாம் எங்கேயாவது ஒரு இயற்கை காட்சியில் மற்ற நிலைகளை எல்லாம் காண வேண்டும் என்று வெளியிலே செல்லுகிறோம் என்றால் அதையெல்லாம் அதற்கொத்த நிலையாக நம் கனவுகளிலே அங்கே செல்வது போன்றும் அங்கே இந்த காட்சிகளை காணுவது போன்றும் நமக்கு கனவாக தெரிய வருகின்றது. ஆக பதிவு எப்படியோ அப்படித்தான் அங்கே கனவு வருகின்றது. இந்த தத்துவத்தை வைத்துதான் விஞ்ஞானிகள் எக்ஸ்ரே இது போன்ற சில படம் பிடிக்கக்கூடிய கருவிகளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இதே தத்துவத்தின் பிரகாரம் தான் அன்று வாழ்ந்த ரிஷிகள், சித்தர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே உடலை விட்டு சென்று ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு சென்று அது எந்த உடலோ எந்த நிலைகளோ அங்கே சென்று அதற்குள் சென்று இயக்கி சில உண்மை நிலைகளையும் உணர்த்துகின்றார்கள். அவர் புகுந்த உடலை தனதாக எடுத்துக்கொண்டு சில உண்மை நிலைகளை வெளிப்படுத்தவும் செய்கின்றார்கள், அறியவும் செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் நம்மை போன்று சாதாரணமாக மனிதர்களாக உரித்து வளர்ச்சி பெற்றவர்கள் தான் அவருடைய சுவாச நிலை வைத்து. அவர்கள் எந்த பள்ளியிலும் சென்று இதை படிக்கவில்லை. நாம் படிப்பிற்கு டிகிரி என்று சொல்லியிருந்தமே அந்த டிகிரியும் வாங்கவில்லை. ஆனால் அவர்கள் சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட ஞானத்தினுடைய வளர்ச்சி சுவாச நிலையால் அந்த உயர்ந்த சக்திகளை பெற்றார்கள். ஆகவே நம்முடைய சுவாச நிலை என்பது மிகவும் முக்கியமானது. அந்த அடிப்படையில் நாம் நமக்குள் இயங்கக்கூடிய நிலைகளை உயிரின்பால் இந்த உயிரோடு ஒன்றி உணவை ஒளியாக மாற்றிய ரிஷியல்பால் நாம் நினைவுகளை செலுத்தினோம் என்றால் அது நீடித்தது, நிலையானது, என்றும் அழியாதது. அதாவது உயிரோடு ஒன்றி நாம் அந்த ரிஷியல் ஞானிகளோடு வாழ்வதே நிஜமான வாழ்க்கை என்று ஈஸ்வரப்பட்டதை உணர்த்தி மற்ற எல்லாமே கனவுதான், எதுவும் நிலையானதல்ல, நீடித்திருக்கப் போவதும் இல்லை, நீடித்து இருந்ததும் இல்லை. உயிரை போன்றே உன்னை ஒளியாக மாற்ற வேண்டும், அவனுடன் அவனாக நாம் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த கனவு நிலைகளை வைத்து புரியும்படியாக சொல்கின்றார். என்றால் கனவிலே நாம் காண்பதை
காலையில் விழித்த பின் வெறும் கனவுதான் என்று நினைக்கின்றோம். ஆக இந்த வாழ்க்கையில் நாம் அன்றாட செய்யக்கூடிய நிலைகளையும் அந்த இரவு தூக்கத்தின் போது கனவை கண்டதை காலையில் முடித்து இது கனவுதான் என்று சொல்வது கொண்டு இந்த வாழ்க்கையில் நாம் விழித்திருந்து செய்யக்கூடிய நிலைகள் அனைத்துமே இதுவும் கனவுதான், இது நிஜம் அல்ல. உயிர் அழியாத நிலைகள் இருப்பது போன்று அந்த உயிரை போன்று நாம் அழியாத நிலைகள் ஆக வேண்டும் என்றால் இந்த உடலோடு வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உடல் நீடித்து இருப்பதில்லை. அது இந்த உடல் வாழ்க்கையில் உடலுக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வின் எண்ணங்கள் அணுக்களாக விளைந்து அவைதான் அதற்கொத்த சுவாச நிலையாக இழுத்து கவர்ந்து நம்மை அதன் மொழி உண்மைகளை உணர்த்துகின்றது. அதுவே நமக்கு நிஜமாக தெரிகின்றது. ஆனால் உயிர் நம் கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனாலும் உள் நின்று அதுதான் கடவுளாக இயக்குகின்றது. ஆனால் அந்த உயிருக்கு அழிவில்லை. அந்த உயிர் எப்படி அழிவில்லாத நிலைகள் கொண்டு அந்த உயர்ந்த நிலையாக இந்த விண்ணிலை தோன்றி வளர்ச்சி பெற்று அதை போன்ற நிலையை வளர்க்கும் விதமாக இந்த பூமிக்கு விஜயம் செய்து நாமும் அந்த உயிரோடு ஒன்றி அவனாக நாம் ஆகி அழியாத நிலைகள் பெற வேண்டும் ரிஷிகளை ஞானிகளை போன்று என்பதற்கு இந்த உண்மைகளை உணர்த்துகின்றார். ஆக அனைத்துமே கனவு என்று சொல்லப்படும் போது நம் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீமைகளை, துன்பங்களை, இன்னல்களை இதையெல்லாம் எளிதில் நாம் மறந்து பழகலாம். இது வெறும் கனவுதான், இது நீடித்ததல்ல, நிலையாக இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்துவிட்டாலே அன்றாட வாழ்க்கையில் நாம் அந்த கனவு என்று அதையெல்லாம் எண்ணி மறந்துவிட்டாலே நாம் போக வேண்டிய பாதை, நாம் நமக்குள் வளர்க்க வேண்டிய பேருண்மைகள் புலப்படும். அது ஞானத்தின் வளர்ச்சியாகத்தான் இந்த உபதேசத்தை ஈஸ்வரப்பட்டு நமக்கு வழங்குகின்றார்.